ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிறிஸ்பி கார்ன் மசாலா கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு கார்ன் எடுத்திருக்கேன். அதை மேலே உள்ள அந்த பேப்பர் எல்லாமே எடுத்துருவோம். எடுத்துகிட்டு மேலே உள்ள அந்த இலை எல்லாத்தையுமே கட் பண்ணிடுவோம். இது மாதிரி உடச்சோன்னா வந்துடும். இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணி மேலே உள்ள பீஸெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா உதுத்து எடுத்துக்கிடுவோம். நம்ம அப்படியே வச்சு கூட வேக வைக்கலாம். அது வேகிறதுக்கு லேட் ஆகும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது உடனே வெந்துடும் ஒரு கொதி வந்தோடனே. இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றிட்டு நம்ம உதிரியாக உதுத்து வச்சுருக்க அந்த கார்ன் எல்லாத்தையுமே உள்ளே போட்டுருவோம். நம்மளுக்கு ஒரு கொதியிலே வெந்துடும். இது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். இப்போ கொஞ்சம் நேரம் சென்று ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ கொஞ்சம் லைட்டாக கொதி வந்துருச்சு. இப்போ நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இப்போ கார்னும் நல்லா வெந்துருச்சு நம்மளுக்கு ஒரு கொதியிலையே. இப்போ அதை அப்படியே ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிடுவோம். ஃபுல்லுமே அப்படியே எடுத்து வச்சுக்கிடுவோம். எடுத்து இப்போ நான் இதை 2 பவுலில் பிரித்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒன்றில் நம்ம கிறிஸ்பி கார்ன் பண்ண போகிறோம், ஒன்றில் மசாலா கார்ன் பண்ண போகிறோம். ஒரு இதில் நான் கரம் மசாலா கொஞ்சம், 1 ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊற வச்சுருவோம். இப்போ இன்னொரு கார்ன் அதை எடுத்துக்கிடுவோம். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிடுவோம், கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கிடுவோம், கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிடுவோம், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ கொஞ்சமாக லெமன் மேலே புழிஞ்சு விட்டுக்கிடுவோம். இப்போ இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக வெங்காயம், எலுமிச்சை எல்லாம் ஆட் பண்ணிடுவோம். அவ்வளவுதான், நம்மளுக்கு மசாலா கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கிறிஸ்பி கார்னுக்கு இது ஊற வச்சுருக்கிறது அப்படியே இருக்கட்டும். இப்போ கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கார்னை அப்படியே உள்ளே போட்டுருவோம். இப்போ கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுத்துக்கிடுவோம். இது அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். குட்டீஸ்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே எடுத்துருவோம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக மொறுன்னு நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கனால வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான். இதில் நம்ம அப்படியே வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு மேலே நான் கொஞ்சம் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக லெமன், இதில் லெமன் புழிஞ்சு சாப்பிடையில அந்த புளிப்போட கிறிஸ்பியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே மசாலா கார்னும் உங்களுக்கு கிறிஸ்பி கார்னும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.